சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திங்கட்கிழமை காலையில் ஆண்டவர் என் கூட பேசுறாரு. இங்க பாருங்க, லிசன். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். முன்மாறி காலம், ஃபார்மர் ரெயின், லேட்டர் ரெயின் அப்படின்னுவாங்க. இந்த ஃபார்மர் ரெயின், முன்மாறி மழை எதுக்கு அப்படின்னாக்கா நிலத்தை பண்படுத்தி, நிலத்தை. அதனால தான் அந்த காலத்தில் விவசாயம் பண்ணவங்க எல்லாருமே வானத்தையே பார்த்து வாழ்ந்தாங்க. எல்லாருமே கரெக்டாக அந்த சீசனுக்கு என்ன செய்யும், மழை பெய்யும். அந்த முன்மாறி காலத்தினுடைய மழை எதுக்கு பெய்யும்? ஃபர்ஸ்ட் மழை எதுக்குன்னா அந்த நிலத்தை என்ன செய்யும், பதப்படுத்திடும். அதுக்கப்புறம் விவசாயிங்க என்ன பண்ணுவான்னு கேட்டாக்கா அந்த நிலத்தை உழுது அதில் என்ன செய்வாங்க, விதைப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ரெயின்னுவாங்க, பின்மாறி மழைன்னுவாங்க. அந்த பின்மாறி மழை எதுக்குன்னா ஹாஷா பெய்யாது, அது ஸ்ப்ரிங் சீசன். அந்த மழை எப்படின்னு கேட்டால் ஒரு சாரல் மாதிரி மழை பெய்யும். இப்போ நீங்கள் வெளியில் பார்த்த மழை கூட ரொம்ப ஹாஷாலாம் இல்லை, ஒரு சாரலான மழை தான் இருக்குது. இந்த மழை தான் பெய்யும். இந்த மழை பெஞ்சாதான் நெல் என்ன செய்யாது, அழியாது. இந்த மழை பெஞ்சிட்டு இந்த லேசாக பெய்யக்கூடிய தூரல் மாதிரி பெய்யக்கூடிய இந்த பின்மாறி மழை பெஞ்சு விட்ட உடனே விளைச்சல் வந்துடும். அப்போ முன்மாறி மழை பெஞ்சு விட்டுட்டு நிலத்தை பண்படுத்தின உடனே அதோடு கூட நிறுத்தக்கூடாது. இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராசஸில், இந்த கல்டிவேஷன் ப்ராசஸில், இந்த கல்டிவேஷனில் இன்னொன்று தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னா பின்மாறி மழை, லேட்டர் ரெயின், பின்மாறி மழை தேவைப்படுது. அது எபிரேய வார்த்தை மல்கோஷ்ன்ற வார்த்தை தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஆண்டவர் சபைக்கு சொல்கிற வார்த்தை, முன்மாறி மழை வந்துடுச்சு, பின்மாறி மழைக்காக நீங்கள் ஜெபிங்கன்றார் அவர். நம்ம எல்லாரோட குடும்பத்திலும் ஒரு பின்மாறி மழை பெய்யணும். முன்மாறி மழை தேவையான நிலத்தை என்ன செய்து உழுது பண்படுத்தியாச்சு. இப்போ உள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு பின்மாறி மழை ஒன்று பெய்யணும். அந்த பின்மாறி மழை பெய்யல அப்படின்னாக்கா அந்த விதைக்கப்பட்ட அந்த விதையானது, அந்த கோதுமையானது என்ன செய்யாது, முளைச்சு வெளி ஆசீர்வாதம் வராது. அப்படி போல ஆண்டவர் சொல்றாரு, அந்த பின்மாறி மழையை கொடுக்கறதே கர்த்தர் தானா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பின்மாறி மழைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்றார் அவர். 2 கையை மேலே உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என் குடும்பத்துக்கு தேவையான, என் சபைக்கு தேவையான, என் பிள்ளைகளுக்கு தேவையான, என் தலைமுறைக்கு தேவையான, எனக்கு தேவையான ஒரு பின்மாறி மழை நீங்க பெய்ய பண்ணுங்க ஆண்டவரே. முன்மாறி மழை வந்தாயிடுச்சு, இப்போ எனக்கு தேவை ஆசீர்வாதம் பூமியிலிருந்து வெளியே வரணும். எனக்கு பின்மாறி மழை வேணும் ஆண்டவரே. பின்மாறி மழையை பெய்ய பண்ணுங்க ஆண்டவரே. பின்மாறி மழையை பெய்ய பண்ணும். பின்மாறி மழை நம்ம எல்லாருக்கும் வேணும். அப்பதான் கர்த்தர் செய்வாராம். இப்ப எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணீங்களோ, இந்த பின்மாறி மழை வேணும்னு ஜெபம் பண்ணீங்களோ, அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு, மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். குடும்பங்கள் ஆசீர்வாதங்கள் வரணும் அப்படின்னா ஒரு பின்மாறி மழை பெய்யணும். ஒரு விவசாயி எதை எதிர்பார்த்து திரும்ப வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்பாங்க. ஏன்னு கேட்டாக்கா அந்த மழையை நம்பிதான் அவங்க விவசாயமே இருக்கும். அப்படி போல நம்ம எல்லாருமே ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசையாகிய பின்மாறி மழையை கர்த்தர் அனுப்புவார் அவர். அந்த பின்மாறி மழை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாதது போல இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி கர்த்தருடைய நாள் ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை பின்மாறி மழை. இந்த பின்மாறி மழை பெய்யணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோங்க. இதுக்கெல்லாம் காரணமே என்னன்னு கேட்டாக்கா நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரத்துல சரியானதுக்காக நம்ம ஜெபிக்கல. இல்லைன்னா ஆண்டவர் முடிச்சு விட்டுருப்பாரு. இப்போ எத்தனையோ பிரச்சனைகளை, ஜெபம் என்ற ஒரு ஆயுதம் உங்க கையில இருந்தா கர்த்தர் எல்லாத்தையும் முடிப்பாருங்க. இங்க என்னங்க சொல்றாரு ஆண்டவர், பின்மாறி காலத்து மழைக்காக என்ன செய், ஜெபம் பண்ணுன்றார். நிலத்தை உழுறதுக்கு, நிலத்தை பண்படுத்துறதுக்கு நீ என்ன செஞ்ச, ஜெபம் பண்ணீங்களா? பண்ணோம். ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை நடத்தும், என் குடும்பத்தில் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ள ஜெபம் பண்ண நம்ம அந்த ஜெபத்தை அப்படியே நிறுத்திட்டோம். அடுத்தது இன்னொரு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆண்டவரே நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற கர்த்தாவே உம்முடைய ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி நீர் பலத்த காரியங்களை செய்யுங்க. அந்த பின்மாறி மழையை கர்த்தாவே எங்களுக்கு தாரும் என்று நம்ம ஜெபிக்கணும். நம்ம இன்னைக்கு பின்மாறி மழைக்காக நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் அவர். ஹல்லேலூயா. வாசிக்கலாமே நம்ம
உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8லிருந்து 15 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது கேளுங்கள். ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கும், ஆமென், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகள் எல்லாம் கை கொள்வீர்களாக. நீ சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போலிராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சு வந்தா. எகிப்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஓன் எஃபர்ட் இருந்துதான். நல்லா கேளுங்க, இவங்க பலத்தை பிரயோகப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரம் நம்ம பலத்தை பிரயோகப்படுத்துறோம். அது எகிப்தின் அனுபவம். அது நம்ம சரீர பலன், நம்முடைய உழைப்பு இல்ல, இதெல்லாம் தேவை. ஆனா அதிகமா என்ன செய்யறோம், நம்ம கடனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி நம்ம போட்டு அளக்கழிச்சனம் பண்ற, அது எல்லாமே காலால் நீர் பாய்ச்சுவதற்கு சமம். அது எகிப்தினுடைய அனுபவம். நமக்கு இனி எகிப்தின் அனுபவம் இருக்கக்கூடாது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா என் வார்த்தையை கேட்டு நீங்கள் அதன்படி செய்யும் போது வானத்தின் பரமசம் சொல்வார், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும். நீங்கள் பைபிள் சொல்றது, அது வானத்தின் அந்த தேசம் என்ன தெரியுமா செய்யுமா, தான மழை பெய்யுன்றார் அவர். என் வார்த்தையை கேட்டு நீ நடந்தினா உனக்கு பின்மாறி மழை தானா பெய்யுன்றார் அவர். ஆனா எகிப்தில் அப்படி இல்ல, தண்ணி ஊத்தணும், ஆமென், தண்ணி இறைச்சி ஊத்தி காலால் என்ன செய்யணும், அந்த நிலத்தை அவங்க பண்படுத்தி எல்லாம் ஓன் எஃபர்ட் இருந்தது. இங்க இந்த தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் அப்படி இருக்காது. அப்படி ஆண்டவர் சொல்ற, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் சத்தத்தை கேட்டு அதன்படி நீ நடக்கும் போது நான் வானத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவேன். ஒத்தாசை அனுப்பும் பார்வதமே, ஒத்தாசை அனுப்பும் பார்வதமே. நம்ம கொத்தாசை வரும் ஒரே ஒரு பர்வதம், அது கர்த்தருடைய சிங்காசனம். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லும், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் கேளுங்களேன், வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய கண்கள் எப்போதுமே உங்க மேல இருக்குமாங்க. அவருடைய ஆலோசனை, அவருடைய யோசனை, அவருடைய புத்தி, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம். ஒன்று சொல்லட்டுமாங்க, அவர் ஞானம், அவர் புத்தி, அவருடைய யோசனை எல்லாமே நம்ம புத்தியோட கம்பேர் பண்ணும் போது நமக்கு அது புரியவே புரியாது. அது வித்தியாசமா தான் தெரியும், என்னடா அதுன்ற மாதிரி தோணும். ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அது விலையேற பெற்றது. ஆண்டு தெளிவா சொன்னாருங்க. ஆண்டு தெளிவா சொன்னார்ல, உலகத்துக்கு நான் செய்யற காரியம் பைத்தியம் மாதிரி தெரியுன்ற. உலகத்தின் தேவனுடைய பைத்தியம் அது ஞானத்திலும் மிகச்சிறந்த ஞானமாம். அது ரட்சிப்பு நமக்கு எப்படிங்க கிடைச்சது? அவர் மரித்தார், அவர் உயிர் தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்ச உடனே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இது உலகத்தாங்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது எப்படி, இது என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தர் மரிச்சாரா, அவர் உயிர் தெழுந்தாரா, அவர் நம்பினா பாவம்லாம் போயிடுமா, மோட்சம் போயிடலாமா, இது எப்படி இது? அப்ப உலகத்தின் பார்வைக்கு இது எப்படி தெரியுது? பைத்தியமா தெரியுது. அதுவே தேவனுடைய பார்வைக்கு ஞானம். அப்ப நம்முடைய பார்வைக்கு சில விஷயங்கள் அற்பமாவோ லேசாவோ புரியாமல் இருக்கிறதுனால நம்ம எரிச்சல் அடைவோ சொல்லவோ கூடாதுங்க. தேவன் நடத்துகிற விதமா வித்தியாசமா இருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கும் போதுதான் அந்த பாதையில் நீங்கள் போக 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 உங்களுக்கு வழிகள் ஒன்றொன்றாக காத்து திறந்து கொடுப்பார். நீங்க வேற வழியா போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டோர் லாக்ல தான் இருக்கும். அதான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ, ஆமென், உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறி பின்மாறி, சொல்லுங்க எல்லாருமே. அப்படின்னா தேசத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம ஊழியத்தில், சபையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு முன்மாறிய வேணும், பின்மாறிய வேணும். ஆனா ஆண்டவர் நமக்கு பின்மாறி நமக்கு சொல்றாருன்னா, முன்மாறி மழையை கொடுத்துட்டாரு, இப்ப ஆசீர்வாதம் பூமிக்குள்ள இருக்கு, அதை முளைச்சு வெளியே எழுந்து வரணும்னா நமக்கு பின்மாறி மழை தேவை. நம்ம குடும்பங்களுக்கு பின்மாறி மழை தேவைங்க. அந்த மழைக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன் குடும்பம் செழிக்கணும், உன் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உன் தலைமுறை நல்லா இருக்கணும், உன் பேரன், உன் பேத்தி, உன் கொள்ளு பேரன் எல்லாம் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபம், கர்த்தாவே பின்மாறி மழையை நீங்க பெய்ய பண்ணுங்க, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுங்கன்னு நீங்க சொல்லும் போது கர்த்தர் அந்த மழையை கர்த்தர் பெய்ய பண்ணுவார். பைபிள் சொல்லுது, தானியம், திராட்சரசம், எண்ணெய் மாத்திரம் இல்லையா, அவ்வப்போதும் தேசத்தில் ஆசீர்வாதம் உண்டாக முன்மாறி பின்மாறி. ஆமென்.
நிலத்தை உழுது பண்படுத்தப்பட்ட நிலத்தில் இருந்து மேல் மறுபடியும் ஆசீர்வாதம் மேலே வர பின்மாறி மழை தேவைப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். ஏன்னா அவங்க பிளஸிங்ஸ் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா மிருக ஜீவன் தான். எவ்வளோ ஆடு வச்சிருக்காங்க, எவ்வளோ ஒட்டகம் வச்சிருக்காங்க, எவ்வளோ கழுதை வச்சிருக்காங்க, எவ்வளோ ஹார்சஸ் வச்சிருக்கிறாங்க, அதை பொறுத்து தான் அந்த நாட்கள் இருந்த செல்வந்தல் மதிப்பு. இந்த நாட்கள் நம்ம எப்படிங்க பணக்காரன் எப்படிங்க சொல்லுவாங்க, கார்ல. அப்ப புல் என்னங்க அர்த்தம்? பெட்ரோல். இன்னைக்கு வண்டி இருக்கு ஓட்ட, ஒரு 100 ரூபாய் தான் கூட பெட்ரோல் போயிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்களாங்க 100 ரூபாய், 100 ரூபாயில் குழம்பு தான் கரெக்டாகுது. சும்மா பெட்ரோல், நீ சும்மா ஒயிட்னு போயிட்டு வருவேன், உன் சும்மா 100 ரூபாய் பெட்ரோல் தரும். சும்மா வண்டியை வை, சும்மா ஒயிட்னர். அங்கெல்லாம் பின்மாறி மழை இல்லை, வேற மழை பெய்தாங்க. கல் மழை. எகிப்தில் கல் மழை பெஞ்சது, ஓடுறான் எல்லாம் வீட்டுள்ள. நம்மோட கல் மழை பெஞ்சுன்னு ஓடுறோம் வீட்டுள்ள. ஏன் பயம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல பின்மாறி மழை இல்லை, முன்மாறி மழை இல்லை, பின்மாறி மழை வேணும். லேடர் ரெயின் இல்லை, நிலைக்கலாம் ஃபார்மர் ரெயின் இல்லை, லேடர் ரெயின் நமக்கு வேணும். அதான் சொல்றாரு, மிருகஜீவனில் கொடுத்து காரு பைக் எல்லாம் கொடுத்து அதுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? அந்த பெட்ரோலுக்கு உண்டான தேவை கூட என்ன செய்வார் அவர்? சந்திப்பார். பெட்ரோல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது. நம்ம இந்த பேட்டரி பைக் வாங்கிடலாமா? பேட்டரி பைக் வாங்கிட்டு அது போட்டோம், அது கரண்ட் பில்லு 500 ரூபாய் வந்துருக்கு அது வரைக்கும். அப்புறம் பார்த்தா அது 1500 ரூபாய் போடும். என்ன கரண்ட் பில்லு இல்லாத? கரண்ட் பில்லு காசுல என்கிட்ட கேட்காதுன்னு. நீ பேட்டரியும் போட்டணும், வண்டியும் ஓட்டணும், ஆனால் அப்புறம் கரண்ட் பில்லுக்கு ஏன் தெரியுமாங்க? தேவனிடத்தில் அன்பு கூறாததினாலே. அன்பு கூறணும் அப்படின்னாலே என் வார்த்தை என்ன செய்யணும்? கேட்டு என் ஆலோசனையை, என் வார்த்தையை அதன்படி நடக்கும் போது தான் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு அடையாளம். ஆமா தானே? இப்போ நீங்க யாரும் நேசிக்கிறீங்கன்னா அவங்க சொல்றதை கேட்கணுமா இல்லையா? கேட்கவே இல்லைன்னா அப்படிங்க அவங்க எப்படிங்க சொல்லுவாங்க நீ என் மேலே உனக்கு அன்பு? அப்போ ஆண்டவர் உங்களை பார்த்தது என் மேலே அன்பு கூறணுன்றாரு. அப்போ நான் சொல்றத கேளுன்றாரு, என் வார்த்தை கீழ்ப்படிங்கன்றாரு, என் மேல் அன்பு செலுத்துன்றாரு. என் மேல் அன்பு செலுத்தினா நான் சொல்ற வார்த்தை அவ்வப்போது கேளுன்றார். 15ஆம் வசனம் சொல்லுது, நீ சாப்பிட்டு எத்தனை பேருக்கு திருப்தியா இருக்கணும்? இந்த பின்மாறி மழை உங்களை திருப்தியா நடத்தணும். சரி, why there is no ladder rain? அதை நம்ம பார்க்கணும். ஏன் இந்த பின்மாறி மழை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பாருங்களேன், யோவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, போஜன பலியையும் கேளுங்க, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். ஆலயத்துக்குள்ள என்ன வரல தெரியுமாங்க? போஜன பலி, பான பலி அப்படின்னா தானியம், திராட்சரசம், எண்ணெய் வரல அப்படின்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த கம்யூனியன் இல்லாத ஒரு ஆராதனை அது வெறும் ஆராதனை. அது இந்த போஜன பலியும் பான பலியும் நிச்சயமா இருக்கணும். இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய ரத்தம். அப்போ போஜன பலி, பான பலி. அப்போ அங்க ஆலயத்தில் என்ன இல்லாம போச்சுன்னா பலி செலுத்துவது நிறுத்தப்பட்டது. இப்ப இன்னைக்கு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டாக்கா, இன்னைக்கு நாம் அநேகர் கிறிஸ்து இயேசு நமக்காய்ப்பட்ட பாடுகளையும் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் நாம நினைக்கிறதே இல்லைங்க. கொஞ்சம் கூட அற்று போயினா ஆண்டவர் நமக்காக பட்ட கஷ்டம், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஒரு பட்ட பாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு இப்போ தவநாள் வரப்போதா, தவநாள் வருதா? இப்போ எப்போ வருது? அது மார்ச்சா? ஏப்ரல் 3 குட் ஃப்ரைடே நினைக்கிறேன்ல. ஏப்ரல் 3 குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் ஏப்ரல் 5 ஈஸ்டர் வரும். அப்போனா மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகிடும் நினைக்கிறேன். மார்ச்னா பிப்ரவரி எண்டில் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லை? கருப்பை நெத்தியில் வச்சு சுற்றிக்கின்னு இல்லை? நமக்கு இதுதான் நமக்கு பிடிக்க தெரிதே தவிர்த்து, ஆனால் அதோட ஆவிக்குரிய அர்த்தம் ஆழம் ஒன்றுமே தெரில. அன்னைக்கு போனால் அன்னைக்கு போவாங்க, காலையில் போய் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே விபூதின்னு, நம்ம விபூதி அது நம்ம சாம்பல் திருநாள். ஏசுன மறிச்சு உழுத்தந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் கூட சாம்பலை தடின்னு சுற்றினேன், கருப்பாக சுத்தம் நெத்தி பாவம். அதில் இயேசுவின் நாம எழுதியிருக்குன்னு அவங்களுக்கு தெரில. இல்லாத நெத்திலாம் அது இருக்க தான் செய்யும்.
அவர் அந்த அந்த சாம்பலை விற்கிறாங்களே, அந்த அளவுக்கு அவர் பாடுபட்டார்னு அர்த்தங்க. அது சர்வாங்க தகன பலியாகி அது சுட்டரிக்கப்பட்டதாம், அது பாளையத்தின் வெளியில அந்த மிருகம். அப்ப இயேசு கிறிஸ்து பாளையத்தின் வெளியில போய் அந்த அளவுக்கு பாடுபட்டாரா நமக்காக. இது வருஷத்துக்கு ஒரு முறை சொல்லலங்க பைபிள். நீங்கள் அனுதினமும் கிறிஸ்துவின் அன்பை நீங்க ருசி பார்க்கணும்ன்றார். நான் பட்ட பாடுகள் உனக்காக, உன் பாவங்கள் நீ தெரிஞ்சோம் இது தவறுன்னு தெரிஞ்சு கூட நீ செய்யற பத்தியா, அதுக்காக நான் பட்ட பாடுன்றார் அவர் சிலுவையில். ஒரு முள்ளு சும்மா சின்னதா காலில் குத்துனாலே நம்மால பொறுக்க முடியலங்க. அவர் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை சாட்டையினால் அடிச்சாங்க, விழாவில் ஈட்டியை பாய்ச்சாங்க. அவருடைய முக ரூபமே அடையாளமே இயேசுன்ற அடையாளமே தெரியாதவளுக்கு போச்சுன்னு ஏசாயா 53 நம்ம வாசிக்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு இல்லைங்க இயேசு பாடுபட்டார். அவர் அந்த பாடுபட்டு தாங்க நம்ம ரட்சித்தார். அவர் ஒரு மனிதனுக்கு தேவன் மேல் உண்மையான அன்பு தெரியுமா? அவர் பட்ட பாடுகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்வது தாங்க நாம் அவருக்கு நன்றி செலுத்தி அன்பு கூறுவது. ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ காட்னு சொல்றது இல்லைங்க. அதை ப்ரூவ் பண்ணணும். எப்படி தெரியுமா? எனக்காகத்தானப்பா, நான் செஞ்சேனப்பா, ஏன் நான் தொங்க வேண்டிய இடத்துல, நான் சிலுவையில் மரிக்க வேண்டிய இடத்துல எனக்காக நீங்க மரிச்சீங்களா ஆண்டவரேன்னு. அது இல்லாம போச்ச ஆலயத்துல. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள இல்லாத ஒண்ணு ஏன் தெரியுமாங்க? தேவ அன்பு இல்லைங்க. இன்னைக்கு தேவ அன்பினாலதான் நம்ம நிறைய பட்டு இருக்கணும். மனுஷ அன்பு இல்லைங்க. மனுஷ அன்பு எப்பவும் ஏற்ற இறக்கத்தோடு இருக்குங்க. ஒரு நிலைய மனுஷ அன்பு இருக்கவே இருக்காது. ஆனா தேவ அன்பு அப்படி இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் சொல் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் மாறி போலாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும் மாறவே மாட்டார். ஏன் தெரியுமா? உங்களை என்னையும் சும்மா ரட்சிப்பு அப்படின்னு சொல்லலைங்க. அந்த ரட்சிப்புக்கு தன்னை பலியா வச்சார். தன் அடிக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் உங்க கையில சும்மா அப்படி நீங்க அப்படி கட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு டக்குன்னு கையில போட்டீங்கன்னா சரிங்க. நான் இந்த வாரம் பார்த்தேன், ஒரு பாப்பா கட் பண்ண கேரட் கட் பண்ண டக்குன்னு கை போட்டுச்சு அப்படின்னு. நான் எனக்கு ஒன்று தோணுச்சு, சும்மா அடி வெட்டினோன்னு ஆணி அவருக்கு இப்படி படுக்க வச்சுட்டு ஆணி எடுத்து வச்சுட்டாங்க. எலும்பு இருக்கு, உள்ள இருக்க எலும்பு இருக்குமா, அடிக்கிறாங்க ஆணியை. ஆணி உள்ள போதுங்க. சூப்பர், ஹalleluya, praise the Lord, அப்படி சொல்லியிருப்பாரு. He is in flesh, நம்மை போல மாம்சத்தில் இருக்கிறார் அவர். அந்த வலிய வேதனை யோசித்தீங்களாங்க? ஏன்? இந்த கை செஞ்ச பாவங்க. இந்த கையினால எத்தனை முறைங்க பாவம் செஞ்சிருப்போம் நம்ம. சரி, கை கூட ஓகே அப்படிமா சொல்லலாம், முடியாது, சான்ஸே கிடையாது. காலுங்க, கால் எலும்புங்க. அந்த கால் எலும்பு ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சுட்டு இவ்வளோ அங்குலத்துக்கு கிணறு மரத்துள்ள வேற சேர்ந்து பாயினும். அது ஏன்னா கிரிப்பா அவர் நிற்கணும், ஏன்னா விழுந்துடக்கூடாதுன்னு அந்த மரத்தில் சேர்ந்து பாயினும். இவ்வளோ தொழுக்குங்க இந்த ஆணி. சும்மா நம்ம வாங்குறோமே, நம்ம செவுத்துல அடிப்போம், அந்த ஆணி கிடையாது. இந்த மோட்டால இருக்கணும். அப்படிதான் அச்சாதான் அந்த ரெண்டு காலுமே இப்படி இருக்கிற ரெண்டு காலுமே உள்ள போய் அந்த மரத்துல சிக்கி அந்த மரத்துக்கு வெளியே வந்து அந்த மரத்தில் லாக் பண்ணாத, இல்லை உருவிக்கும். அது ஆணி உருவிக்கும். அவர் வெயிட்டுக்கு என்ன தெரியுமா செய்ய? ஆணி நம்ம ராஜா என்ன எப்படி இருந்திருப்பார் அவரு, சும்மா அழகா, ஐயோ ஐயோ என்ன பியூட்டிஃபுல்லா ஐட்டம் வெயிட்டுமா இல்லை என்னமா இருந்திருப்பார், நல்லா வெயிட்டா இருந்திருப்பார், நல்லா தாட்டியா. அந்த வெயிட் தொங்குதுன்னா அந்த ஆணியை காலில் அடிச்சு அந்த ஆணி என்ன செய்யணும், வெளியே வரணும். அந்த மரத்தை விட்டு இந்த மரம் இவ்வளவு பெருசா இருக்கணுங்க. அந்த மரத்துக்கு வெளியே வந்து அந்த ஆணி என்ன செய்யணும், லாக் பண்ணாதான் அவருக்கு என்ன கால் வழுக்காது, இல்லைன்னா வழுக்கின வெளியே வந்துடும். புரிஞ்சுதா? இது இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள இதெல்லாம் இல்லைங்க. ஏசப்பாவா அவர் ஆணி அடிச்சிட்டாங்க. அந்த நம்ம எங்கன்னா சர்ச்சில் பார்க்கறது, அவர் தூங்கி நிற்கிறது, ரத்தம் வடிது பாரு, கரெக்டாக ஸ்டைலாக வடியும், அப்படியே மொல்லாமல் அப்படி அப்படி அங்கே வடிஞ்சிருக்க ஏசுனாது இருக்க. தலையில் முள்கிடம் வைக்கிறாங்க அவருக்கு. நீங்க நினைச்சு நம்ம ஊர் முள்ளனுக்கு வலிக்காத்தா முள்ளனு, அது ஒன்று இந்த அங்குலத்துக்கு இருக்கு. அச்சா அடி நல்ல கல்லில் இறங்கி கண்ணில் வெளியே வச்சான் பாருங்க. அதெல்லாம் பைபிள் நமக்கு ரெக்கார்ட் பண்ணல, சிலலாம் எடுத்துட்டாங்க. இந்த மூளை நமக்கு எல்லாமே இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்த ஒரு விரிசல் இருக்கும் தெரியுமா அவங்க எல்லாருக்குமே, அப்படியே சிக்ஸாக விரிசல் இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தட்டுவாங்க, டக்குன்னு தட்டினா டக்குன்னு ஓப்பன் ஆகிடும்.
அச்சா அந்த முள்ளு உள்ள எனக்கு கண் வழியா வெளியே வந்துச்சான் பாருங்க. நம்ம செஞ்ச பாவங்க, நம்ம செய்யற அக்கிரமம், இது தப்பு, இது செய்யக்கூடாது. இந்த கையால் தானே செய்யறோம், இந்த சரீரத்துல பாவம் செய்யணும். செத்துட்டார், அவர் உயிரை விட்டார். விட்டாங்களாங்க அவரை? விடலங்க. அவரை செக் பண்றான். ஈட்டி எடுத்து விழாவில் பாச்சு ஹார்ட்ல இருக்கிற தண்ணி வெளியே வந்துச்சு. நம்ம ஹார்ட்ல தண்ணி இருக்கும் தெரியல உங்க எல்லாருக்குமே. ஈட்டி எடுத்து விழாவில் குத்துன குத்து இருதயத்துல பாஞ்சு அந்த ஹார்ட்ல இருக்கிற தண்ணி ரத்தமா வெளியே வந்துச்சு அவருக்கு. பாத்தீங்களா? இது சபை நடுவே இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நான் இப்ப நான் பேசும்போதே அவருடைய ரட்சிப்பினுடைய வல்லமை, அந்த ரத்தத்தின் வல்லமை நம்ம குடும்பங்களையும் இந்த பின்மாறி மழைக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குங்க. நீங்க ஒரு நாளை இதை தியானிக்காம இருக்கவே கூடாது. இயேசு பாடுபட்டார் நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க. ஒரு ரெண்டு அறங்க கண்ணில் அரைஞ்சா நமக்கு எப்படிங்க இருக்கும்? அத்தனை பேர் கண்ணத்தில் அறையிறாங்க இயேசுவை பலார்னு. அவர் அமைதியா நிக்கிறாருங்க. அவரு ஒண்ணுமே சொல்லங்க. அவரு ஒரு முறை கண்ணத்தில் அரைஞ்சாலே வீங்கிடும்ல, நமக்கு வீங்கிடுமா? 500,000 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. கேரிசன் தான், கேரிசன் வேர்ட் யூஸ் பண்றாங்க. கேரிசன் சர்ச் தெரியுமா உங்களுக்கு? கேரிசன் சர்ச், கேரிசன் என்ற வார்த்தையை 500ல இருந்து 1000 பேர், அதான் அர்த்தம். ரோம வார்த்தை, அது கிரேக்க வார்த்தை. அவ்வளோ பேரை கொட்டுறான், அடிக்கிறான், வதைக்கிறான், சித்திரவாதம். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா, ஒரு நைட்டு ஃபுல்லா டஞ்சன்ல வச்சு அவர் அடிக்கிறாங்க. மூச்சு கூட விட முடியல அவரால். இது இன்னைக்கு சபைகள் எல்லாமே இதுதான் பின்மாறி மழையை கொண்டு வரும். இவ்வளோ பாடுபட்டார் பார்த்தீங்கன்னா. நம்ம இது குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்துட்டு நம்ம துக்கப்பட்டுட்டு ஏசு அடிச்சிட்டாங்கன்ட்டு நம்ம போகிறோம். யாருக்கோ பட்ட மாதிரி போய் வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்கிடும். நம்ம யாருக்கும் இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கணுங்க, என் பாவக்கடனை. இப்போ எனக்கு ஒரு 5 லட்சம் கடை இருக்குன்னு வச்சுங்களேன், எங்கள் பெற்றவங்களால அடைக்க முடியுமாங்க? அடைக்க முடியாது, அடைக்க மாட்டாங்க. பாவக்கடன் அடைச்சிருவாங்கன்னு வச்சுப்போ ஒரு சான்ஸ் இருக்கு, அடைச்சிருவாங்க. பாவக்கடன், இந்த பாவக்கடன் அடைக்க யாராலையும் முடியாதுங்க. ஆகவே தான் இயேசுவே இந்த பூமிக்கு வந்தார். என் பாவக்கடனை, நம்முடைய பாவக்கடன் அடைக்க சொன்னார். 13ஆம் வசனம் சொல்லுது. அதுல 13 கொடுப்பா. 13, ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலருங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவல்ல ராத்தங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. கிறிஸ்துவினுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் இன்றைக்கு ஆலயங்களில் பிரசங்கிக்கப்படுறதே இல்லைங்க. Something blah 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 is going on. நீ இப்படி இரு, நீ அப்படி எப்படி இருக்க சொன்னால் ஜனங்க இருக்க போறது இல்லைங்க. ஆனா கிறிஸ்துவின் அன்பை நீங்க சொல்ல சொல்ல அந்த அன்பு தாங்க ஜனங்களை மாத்தும். உங்களுக்காக யாரும் அடி வாங்குவாங்களாங்க? யாரும் வாங்க மாட்டான். ஆனா இயேசு பாருங்க எவ்வளவு பாடுகள் ஏற்பட்டார் அவர். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 12ல இருந்து கொடுப்பா. 2:12ல இருந்து, ஆதலால் நீங்கள் இப்போது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழின்றார் அவர். பின்மாறி மழை வேணுமா? உன் இருதயத்தை கிழி. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆசாரியர்கள் வஸ்திரத்தை கிழிச்சிடுவாங்க. தாவீது, யோபு, இவங்க எல்லாரையும் பண்ண வஸ்திரத்தை கிழிப்பாங்க. ஏன்னா அந்த துக்கத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆண்டு சொல்றாருப்பா, உன் வஸ்திரத்தை கிழிச்சு ஒன்றும் இல்லைப்பா, உன் இருதயத்தை கிழிப்பா. உன் இருதயம் உணரணும்ப்பா. கல்லான இருதயமா இருக்க, இருதயம் உணர்வில்லை உனக்கு. இன்னைக்கு நம்ம இருதயம் உணர்வு அடையணும். ஆண்டு சொல்றாரு, இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், ஏன்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வம். உன்னை நீ தப்பா பண்ணிட்டு கஷ்டப்படும் போது இது உனக்கு தேவைன்னு சொல்றவர் அல்ல, அதை பார்த்து மனஸ்தாபப்படுவார் ஆண்டவர். ஐயோ என் பிள்ளை இவ்வளவு புத்தி கெட்டதனமா நடக்குது. ஆனா மற்றவங்க சொல்லுவான், அது தேவைதான், அவங்களுக்கு தேவைதான், அது சரியா அவங்களுக்கு தேவைதான், அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அந்த தீங்குக்கு
மனஸ்தாபப்படுவார் ஆண்டவர். அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதுக்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார் அப்படின்னா மறுபடியும் நீங்க என்ன செய்யணும், ஆலயத்தில் வந்து பலி செலுத்த உங்களால முடியுன்றார். இன்னைக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்த திருமேஜையில் பங்கெடுக்க போறோம் நம்ம எல்லாருமே. இந்த பங்கெடுக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, பின்மாறி மழையை நான் பெய்ய பண்ணுவேன், பின்மாறி ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தரப்போறேன். பின்மாறி மழை பெஞ்சிட்டாலே இது நமக்கு ஒரு அடையாளங்க, ஒரு அடையாளம். இது வெளியே பெய்கிற நேச்சுரலாக பெய்கிற மழை வந்து நமக்கு அடையாளம். தேவன் வார்த்தை கூப்பிட்டு கரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணுறாரு. மழை பெய்யும் போதெல்லாம் எங்கள் ஒய்ஃப் காலையில் கத்தினே இருக்கிறா, சி தேவையா அந்த மழை, சி தேவையா அந்த மழை, தேவையில்லாத மழை, இது அவசியமா, இது அவசியமா. இது நான் கம்முன்னு உடே போயிட்டேன், என்ன இப்போ சும்மா மழையை திட்டுனுக்கிறேன். செய்தி தெரியாது அவங்களுக்கு, அதனால அவன் கத்துறான். சர்ச்சுக்கு போகிற நேரத்தில் ரெடி போய் சர்ச்சுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், சர்ச் இல்லைனா மட்டும் என்ன பண்ண போகிறேன், சர்ச்சுக்கு போகிற நேரத்தில் மழை பெய்து பாரு. ஆனால் இந்த செய்தி என்ன தெரியுமா, இன்னைக்கு இது ஒரு பின்மாறி மழையின் அடையாளம். நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம சபைக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த செய்திக்கு அப்புறம் உங்கள் குடும்பங்களை செழிப்பு வருதுங்க. சபையில் ஆத்துமாக்கள் வருவாங்க, இந்துக்களை முஸ்லீம்களையும் கர்த்தர் கொண்டு வர போறார். இந்த ஊரில் இருக்கிற மொத்த சேட்டுகளையும் நம்ம கையில் கொடுப்பாருங்க. எல்லாம் நம்ம வச்ச நகையெல்லாம் அவனே வந்து கூத்துட்டு போயிடுவான். நீ நம்ம சர்ச் பிலீவன், உங்க நகை எனக்கு எதுக்கோ இந்தா புடிங்கோ பாஸ்டர், நோ புடிங்கோ புடிங்கோ கையில கொடுத்துட்டு போயிடுவார். நான் சொல்ல இங்க இருக்கிற ஆகத்தை எந்த மட்டும் கொடுத்துரு செய்வாருங்க. நீங்க ஒரு நாள் பார்க்க தான் போறீங்க. பின்மாறி மழை பெய்யுது, அந்த பின்மாறி மழையில எந்த நெல்லுமே உள்ள இருக்க வாய்ப்பே இல்லை. விதவிதமான விதைச்சாலும் எல்லா விளைச்சலையும் விதைச்ச எல்லா விதைகளையும் விளைச்சலாய் வெளியே கொண்டு வர தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். 17ஆம் வசனம் சொல்லுது, 17 சொல்லுது, கர்த்தரின் உங்களை பார்த்தாங்க சொல்ற கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் அது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாது. உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்லக்கூடாது. உங்க தெய்வம் எங்க எங்களை பார்த்து கேட்டக்கூடாது. எங்களுக்கு பின்மாறி மழை வேணும்னு ஆசாரியர்கள் நின்று கத்த ஆரம்பிச்சாங்களாம். அப்படி கத்த ஆரம்பிச்சு கர்த்தர் இறங்கிட்டாருங்க. இப்ப பார்க்கலாமா பின்மாறி மழையின் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் பாருங்க. நல்ல 2 ஆசீர்வாதம் சொல்லி முடிக்க போறேன். 1 பூமிக்குரிய ஆசீர்வாதம், 2 ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிடுறேன். பாருங்க, ஜோயல், அதே ஜோயல் கொடுப்பார் 2 24 27 வரைக்கும் வாசிக்கும் போது களங்கள் தானியத்தினால் நிரம்பும். விளைச்சல் வந்து அறுவடை முடிஞ்ச என்னங்க ஆகும், அது களத்துக்கு அது வரணும், தானியமா வருமாம், அது நிரம்புமாம். ஆலைகளில் திராட்சரசம் என்ன செய்வாங்க, வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின ஆமென் என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகள், அதாவது இந்த ஜனங்க கிட்ட ஏன் வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளையும் ஏன் அனுப்பினார் அப்படின்னா, இந்த ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதை விட்டார்கள். எப்படி ஆராதிக்கல தெரியுமா, பலியின் மூலமா ஆராதிக்கல. இப்ப நாம எல்லாருமே கிறிஸ்து இயேசு மூலமா ஆராதிப்பதால கர்த்தர் நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு, கிறிஸ்து இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு பின்மாறி காலம்தான். நல்லா ஆழமா பின்னாடி இருக்கிறவங்களாம் எல்லாம் லேடிஸ்ல கை தூக்கி ஒரு ஆளிலே சொல்லுங்க எல்லாருமே. இந்த பக்கம் ஜென்ஸ் எல்லாமே கை தூக்கி பலத்த உங்களுக்கு பின்மாறி மழை. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர் தெழுந்த பிற்பாடு 2000 வருஷமா பின்மாறி காலம் தாங்க. ஆனா வார்த்தையை சபைக்கு கொடுக்கிற அந்த நேரம் தான் அது நமக்கு தொடங்குது. இன்னைக்கு நமக்கு தொடங்குது, நம்ம குடும்பத்துக்கு தொடங்குது, நம்ம பிள்ளைங்களுக்கு தொடங்குது. இந்த வார்த்தையை சொல்லிடுறேன், 2 கையை மேல தூக்குவீங்களா உங்களை பார்த்து. நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தெல்லாம் கர்த்தர் வேற ரேஞ்ச்ல வேற லெவல்ல கர்த்தர் நடத்துவாரு. ஒன்னு சொல்லட்டுமா, ஒருவேளை உன் தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தர் மன்னிக்கிறாரு. மன்னிச்சு இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, இந்த பின்மாறி மழையினுடைய விளைவை நான் ஒரே நாள்ல தர வல்லவராய் இருக்கிறேன். நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நானு உன் பிள்ளைங்க செழிப்பாங்க, உன் தலைமுறை செழிச்சு நிற்குங்க. இதை கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற தேவ மனுஷன் சொல்றேன், நீங்கள் வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஆமென். அவர்தான் அனுப்புனார் வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி, முசுக்கட்டை. ஆமென். பட்சித்த வருஷங்களின் விளைவு என்ன செய்வேன், உனக்கு திரும்ப அழிப்பேன், ரிவர்ஸ் பண்ணுவேன்றார் அவர். கையை தூக்குங்களா, எல்லாத்துக்கும் கையை தூக்கு, நல்லா 2 கை மேல தூக்கு. கர்த்தர் ரிவர்ஸ் பண்ணுவாராம். சத்துரு வந்து பட்சித்து. ஆமென். இன்னைக்கு சில ஆசீர்வாதம் உன் கையை விட்டு போயிருக்கலாங்க, கர்த்தர் திரும்ப உன் குடும்பத்துக்கு தருவார். ஐயோ என் பணம் போச்சே நினைக்கிறியா, பணத்தை கர்த்தர் திரும்ப தருவார். என் சரீர சுகம் போச்சே தருவார். எதையெல்லாம் குடும்பத்தில் நீங்க இழந்தீங்களோ
அதை எல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுக்கிற வருஷமா இந்த 2026 கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. விசுவாசிக்கிறோம் கையை உயர்த்தி பலத்த ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஹalleluya. அடுத்தது சொல்றாரு, என் ஜனங்கள் ஆமென் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். நீங்கள் சம்பூர்ணமா சாப்பிடுவீங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவீங்க. ஆமென். உனக்கு போதுமான அளவுக்கு நீ வாழ்ந்து சுகமாய் இருப்ப, திருப்தி அடைவ. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இவ்வளவுதான உங்க சத்தம்? நல்லா கையை தட்டி பலத்த தொண்டையில ரத்தம் வர மாதிரி ஒரு ஆமென். ஹalleluya. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கம் அடைய மாட்டீங்க. சத்துரு தலகுனின்னு நினைக்கிறார். ஆனா அந்த சத்துருவுக்கு முன்பாகவே நமக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையெண்ணில் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழி செய்வார் அவர். நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் நன்மையும் கிருபை நம்மை பின்தொடரும். இதுவே பின்மாறி காலத்தின் ஆசீர்வாதம். 27 சொல்லுது, நான் இஸ்ரவேலின் நடுவே இருக்கிறவர், உன் குடும்பத்தின் நடுவே இருக்கிறவர். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். வேற யாரும் இல்லை, என்ன மட்டும் ஆராதின்றவர். வேற யார் முன்ன கையை தூக்கி கையை உயர்ந்து நிக்காத, என்ன மட்டும் ஆராதிச்சுட்டே இரு, என்ன தொழுதுகிட்டே இரு, வந்து பந்தில பங்கெடுத்துக்கிட்டே இரு, என் அன்பு ருசி பார்த்துட்டே இரு, என் சிலுவை தியானம் பண்ணு, நான் பட்ட பாடுகள் என்னென்ன இதெல்லாம் எனக்குன்னு சொல்லு. அப்படி சொல்லும் போதே பின்மாறி மழையை நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு பின்மாறி மழை இல்லைன்னா விளைச்சல் வராதுங்க. இன்னைக்கு ஆர்டிபிஷியலா ஏதோ பண்றாங்க. அதெல்லாம் உணவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இல்லைன்னா அந்த அளவுக்கு ஆரோக்கியமான நம்முடைய உணவுகள் இல்லை. எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது நமக்கு எல்லாமே. ஆனால் அந்த காலத்துலலாம் அவங்க அந்த மனிதர்கள் நம்ம தாத்தாவுக்கு அப்பா அம்மா எல்லாமே அவங்க ஹெல்த்தியாக இருந்ததுக்கான காரணம் வானத்தையும் நோக்கி இருந்தவங்க எல்லாருமே. அந்தந்த காலத்தில் எந்த நேரத்தில் அவங்க மழை பெய்யும் சரியாக தெரியும், அந்தந்த நேரத்தில் கரெக்டாக இருப்பாங்க அவங்க. இப்போ வந்துடுச்சு, மோட்ரு வந்துடுச்சு, என்னென்னமோ பண்ணி என்ன செய்கிறாங்க, மருந்து இருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு வருஷம் முழுசும் அறுவடை நடக்குது. அப்போது 6 மாதத்துக்கு தான் அறுவடையே நடக்கும். 6 மாதத்துக்கு ஜனங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்று சொல்றார், என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் தேவ ஜனம் தானே, ஆண்டு புள்ள தானே. இன்னைக்கு ஆண்டு உன்னை தான் பார்த்து சொல்றார், வெட்கப்பட்டு போக மாட்டேன். நீ வெட்கப்பட்டு அவமானப்பட்டு பாரு, அந்த புள்ள என்ன கெதி பண்ண சொன்னா சத்துரு நீ சிட்டிக்க போட்டு சொல்றாங்க. உன் பிள்ளைங்களை கர்த்தர் உன் ஆசீர்வதிப்பாருங்க. உன் பிள்ளைங்களை உன்னை தூக்கி நிறுத்துங்க. உன் பிள்ளைங்க 2 பிள்ளை கை தூக்கி உன்னை நிறுத்துங்க. 2 பிள்ளை 2 தோல்ல உனக்கு புஜமா நின்று உன் பிள்ளைங்களை கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமா வைப்பாருங்க அவரு. நீ வெட்கப்பட்டுலாம் போவே மாட்டேங்க. நீ தலை குனிஞ்ச காலெல்லாம் போய் இந்த வருஷம் தலை நிமிர்ந்து நடக்கிற காலமா இருக்குங்க. உங்களை சொந்த பந்தங்க நல்லது கெட்டதுல கூட உங்களை கூப்பிடாம இருக்கலாங்க. நேரம் காலம் வரும்போது நீங்க இல்லாம எங்க வீட்டுல எந்த நல்லது நடக்காதுன்னு சொல்ற அளவுக்கு நம்ம அந்தஸ்தை கர்த்தர் உயர்த்துவாருங்க. அந்த ஸ்தானத்தை உயர்த்துவார் ஆண்டவர். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்துல பார்த்து பாட்டா பாடிடும், கொஞ்சம் ராகமா அழுத்தமா கொஞ்சம் ஸ்டைலா சிரிச்ச முகத்தோட அப்படியே பார்த்து கொஞ்சம் பக்கத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி ஒரு பாட்டா பாடிடுவியா? என் ஜனங்கள் அக்கம் பக்கம் வெட்கப்பட்டு போவது. நான் அக்கம் பக்கம்னா அதுவும் அக்கம் பக்கம் வந்து புத்தி இருக்கா உனக்கு? சொல் இப்ப பக்கத்துல என் பாட்டா என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல ஆழமா இன்னும் பக்கத்துல, என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. சாத்தா என்ன தெரியுமாங்க, நீ வெட்கப்படணும், தலை குனியணும், தலை குஞ்சிடணும், உன் குடும்பம் உயரக்கூடாது, மட்டமா இன்னும் உன் பிள்ளைகள் எந்த நல்லதுமே நடக்கக்கூடாது. நடக்குதா? எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சவால்ரா, சவால் சவால் நடத்தி காட்டுறேன். 2 கல்யாணத்தையும் 2 கல்யாணத்தை நடத்துவேன் இந்த வருஷம், நடத்தி முடிக்கிறேன். சாத்தா எவ்வளவு போராட தெரியுமா என்கிட்ட? உங்களுக்கு தெரியாதுங்க. என்ன 2 கல்யாணம் உங்களுக்கு தேவையில்லாது. சாத்தான் ஏங்க தான் போராடுறான்.
நைட்டு போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, எனக்கு தெரியும் கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். பெரிய பர்வதமா சிலதெல்லாம் நிக்குது, ஆனா ஊழியக்காரனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற இது எல்லாம் எனக்கு சமபூமியாவனு சொன்னதை நீ எனக்கு விட மாட்ட, சொன்ன வார்த்தை சத்தியமாய் நிறைவேறும். இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது ஜோயல் 2:28 இருந்து 32 வரைக்கும் வாசிக்கும் போது கேளுங்க. நெக்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் சொல்றாரு, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லைங்களாங்க? எனக்கு ஒரு ஆரவாரமா இருக்குங்க. ஒன்னு பூமிக்குரிய ஆசீர்வாதம், இரண்டாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவின் 9 கனிகளை கர்த்தர் நமக்கு தருவார், ஆவிக்குரிய 9 வரங்களை கர்த்தர் நமக்கு தருவார். சொல்றாரு, யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது 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 உங்கள் குமாரர் உங்க பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்க வீட்டுல இது நடக்க போதுமா, எனக்கு என்னமோ தோணுது, இது நடக்கிற மாதிரி தெரியுதுன்னு வேற யாரும் இல்லைங்க, உன் பிள்ளைங்களை சொல்ற அளவுக்கு உங்க பிள்ளைங்க மேல கர்த்தருடைய ஆவி இருக்கும், உங்க பிள்ளைங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கும், உங்க பிள்ளைங்க மேல கர்த்தருடைய வல்லமை இருக்கும், உங்க பிள்ளைங்க மேல கர்த்தருடைய பலவந்தம் செய்யுங்க. ஆமென். உங்க பிள்ளைங்கள தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நம்ம பிள்ளைங்க சர்ச்சில் நம்ம பிள்ளைங்களா இருக்கிறாங்க, எல்லா பிள்ளைங்களும் சேர்த்து சொல்றேன், எல்லாரும் கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை வைப்பார். அவர் ஒரு மிரியாமாய், ஒரு எஸ்தராய், ஒரு தெபராலாய், ஒரு யாகேலாய், ஒரு மரியாளை போல், ஒரு ஜோயலை போல், சாமுவேலை போல், எசேக்கியேலை போல், எரேமியாவை போல், நாகுமை போல், மலாக்கை போல் நம்ம பிள்ளைகள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. பின்மாறி மழையின் ஆசீர்வாதம். நம்முடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லி ராஜாக்களை ஆளுகிற அளவுக்கு, உலகமே பஞ்சத்துல போனாலும், உலகமே இறக்கத்தை கண்டாலும் சபை இறக்கத்தை காணாதுங்க, சபை ஏழ்மை ஆவாதுங்க. ஏன்னா உலகத்தில் இல்லைன்னா உலகத்தில் இருந்தாலும் தேவ ராஜ்யத்தின் கீழ் இருக்கிறபடியால் தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். அவர் ஹல்லேலூயா. உங்கள் முப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும், வாலிப பிள்ளைங்க தரிசனம் பார்க்குமா, தரிசனம் பார்த்துட்டு பாஸ்டர் தரிசனம் நான் பார்த்தேன் என்னன்னு சொல்லும் போது அது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை போல் நம்ம குடும்பங்களுக்கு, நம்ம சபைக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பின்மாறி மழையிலே கர்த்தர் தருகிறார். ஊழியக்காரர் மேல், ஊழியக்காரிகள் மேல் இந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் ரத்த மக்கினி புகைஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ, அதான் சொல்றார், என்னை தொழுது கொள், பூமி அழிய போது. ஆமென். சூரியன் இருளா மாறும், சந்திரன் ரத்தமா மாறும், இயற்கையில மாற்றங்கள் வரும். அது அழிவுக்கு அடையாளம், அது அழிய போகிறதுன்னு அர்த்தம். ஏன் இன்னைக்கு பூமியில பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தெரியுமாங்க? இயற்கையில் ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு? சிம்பிளா சொல்றேன், உங்க எல்லாருக்குமே அழிவை காணப்போகிறோம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற நாமோ ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் நீதி அற்புதத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். The spirit of salvation will be poured out in the church. ரட்சிப்பின் ஆவி வருங்க. இது பின்மாறி. 2 1 earthly blessings and the second one spiritual blessings. ரெண்டு ஆசீர்வாதத்தையும் இந்த பின்மாறி மழையில கர்த்தர் தரார். அவர் வாசித்த இந்த வசனங்கள் ஜோயல் 2:24 இருந்து 32 வரைக்கும் வாசித்த 2 கையை நீங்க மேல உயர்த்தும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றாங்க. இந்த பின்மாறி மழையினுடைய விளைச்சலை சொல்றேன். இந்த பின்மாறி மழையின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும், நம்ம சந்ததிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உண்டாவதாக. பலத்த ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.